நண்பர்களே, எப்போதாவது மேகங்களுக்கு நடுவே ஒரு கிராமம் இருக்கிறது என்று கற்பனை செய்திருக்கிறீர்களா? அங்கே காலம் தற்காலிகமாக நின்றுவிட்டது போலவும் நேரம் அசையாமல் இருப்பது போலவும் தோன்றும். இந்தோனேஷியாவின் கிழக்கு நுசா தெங்கரா பகுதியில் புளோரஸ் தீவில் உள்ள உயரமான மலைகளில் கடல் மட்டத்திலிருந்து சுமார் 1200 மீட்டர் உயரத்தில் வெரெப்போ என்ற ஒரு கிராமம் உள்ளது. இந்த கிராமம் அதன் உயரத்தால் மேகங்களுக்கு மேலே உள்ள கிராமம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கிராமத்தை அடைவது அவ்வளவு எளிதல்ல. அது ஒரு சாகச பயணம் போன்றது. முதலில் லபுவான் பாஜோ அல்லது ருதெங் போன்ற சிறிய பட்டணங்களில் இருந்து பாறைகள் நிறைந்த பாதைகள் வழியாக வாகனத்தில் பயணிக்க வேண்டும். பின்னர் டெங் என்ற இடத்திலிருந்து 2 முதல் 4 மணி நேரம் வரை மலையேற வேண்டும். இந்த பாதை அடர்ந்த காடுகள், குறுகிய பாறை பாதைகள், உயரமான மலைகள் வழியாக செல்கிறது. ஆனால் ஒவ்வொரு அடியும் உங்களுக்கு பசுமையான இயற்கையின் அழகை வழங்குகிறது. அந்த பசுமை காடுகள், வானத்தை தொடும் மலைகள் உங்கள் களைப்பை மறக்கச் செய்யும். கிராமத்திற்குள் கால் வைத்தவுடன் நீங்கள் ஒரு வேறுபட்ட உலகத்திற்கு வந்துவிட்டது போல உணர்வீர்கள். அங்கு மனிதர்கள் இயற்கையுடன் இணைந்து நேரம் மெதுவாக நகரும் வாழ்க்கையை வாழ்கின்றனர். வெரெப்போ கிராமத்தின் இதயம் அதன் 7 அற்புதமான மபூனியாங் வீடுகள். இந்த கூம்பு வடிவ வீடுகள் சுமார் 15 மீட்டர் உயரமும் 5 மாடிகளும் கொண்டவை. இவை மூங்கில், மரம், இலைகளால் கட்டப்பட்டவை. ஆச்சரியமான விஷயம் என்னவென்றால், இந்த வீடுகளை இணைக்க சிமெண்ட் அல்லது ஆணிகள் எதுவும் பயன்படுத்தப்படவில்லை. வெறும் கயிறு மட்டுமே பயன்படுத்தப்படுகிறது. இந்த வீடுகள் தூண்களின் மேல் நிற்கின்றன. கீழே உள்ள பகுதியில் கால்நடைகளை வைப்பதற்கும் விறகு சேமிப்பதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. முதல் மாடியில் குடும்பம் ஒன்றாக சமைத்து உணவு உண்ணும். ஒருவரோடு ஒருவர் உரையாடுவர், ஓய்வு எடுப்பர். மேல் மாடிகளில் தானியங்கள், பிற பொருட்கள் சேமிக்கப்படுகின்றன. மிக உயரத்தில் உள்ள ஹெகாங் கோடே என்ற பகுதி முன்னோர்களின் நினைவாகவும் புனித இடமாகவும் வைக்கப்படுகிறது. இந்த 7 வீடுகளில் பல குடும்பங்கள் ஒன்றாக வாழ்கின்றன. சிலர் கூறுவதன்படி இங்கு 44 குடும்பங்கள் நிரந்தரமாக வசிக்கின்றன. இதன் சிறப்பு என்னவென்றால் அவர்களின் கூட்டு வாழ்க்கை முறை. எல்லோரும் ஒன்றாக உணவு, வழிபாடு, தினசரி பொறுப்புகளை பகிர்ந்து கொள்கின்றனர். இது அவர்களின் ஒற்றுமையையும் ஒத்துழைப்பையும் பிரதிபலிக்கிறது. இந்த வீடுகளின் வடிவத்தில் ஒரு அற்புதமான விஷயம் உள்ளது. வட்ட வடிவம் நீதி, சமநிலையை குறிக்கிறது. அதேபோல் கூம்பு வடிவம் கிராமத்தின் ஒற்றுமை, கூட்டு உணர்வை வெளிப்படுத்துகிறது. 2012ஆம் ஆண்டு யுனெஸ்கோ இந்த தனித்துவமான கிராமத்திற்கு ஆசிய பசிபிக் பாரம்பரிய விருது வழங்கியது. இது இந்த கிராமத்தின் கலாச்சார ஆழத்தையும் அற்புதமான கட்டிடக்கலையையும் அங்கீகரித்த ஒரு அடையாளமாகும். வெரெப்போ வெறும் ஒரு இடம் மட்டுமல்ல, இது எளிமையாகவும் கூட்டாகவும் வாழும் வாழ்க்கை முறையின் கதை. இது நமக்கு ஒரு உண்மையை நினைவூட்டுகிறது. உண்மையான மகிழ்ச்சி எளிய வாழ்க்கையிலும் இயற்கையின் மடியிலும் உள்ளது. இந்தோனேஷியாவின் மலைகளில் உள்ள வெரெப்போ கிராமத்தை காலை, மாலை வேளைகளில் மேகங்கள் தன் மடியில் அரவணைக்கின்றன. 1200 மீட்டர் உயரத்தில் உள்ள இந்த கிராமத்தில் நீங்கள் மேகங்களுக்கு நடுவே நடப்பது போல உணர்வீர்கள். சுற்றிலும் பச்சை மலைகள், கூம்பு வடிவ பாரம்பரிய வீடுகள் மேகங்களுக்கு மத்தியில் தோன்றி மறையும். இது ஒரு மாயக்காட்சி போல இருக்கும். கதிரவனின் கதிர்கள் இந்த வீடுகளின் மீது விழும்போது அல்லது மாலையில் தங்க நிற ஒளி கிராமத்தை தொடும்போது இந்த காட்சி ஒரு அழகிய ஓவியமாக மாறிவிடுகிறது. அதனால்தான் புகைப்படம் எடுப்பது, மலை ஏறுவது ஆகியவற்றை விரும்புவோர் இந்த கிராமத்திற்கு ஈர்க்கப்படுகின்றனர். இந்த அமைதியான வேறு உலகம் போன்ற ஊரை அனுபவிக்க வெரெப்போ அதன் பாரம்பரிய வீடுகள், கட்டிடக்கலை மற்றும் இந்த தனித்துவமான இயற்கை சூழலால் உலகெங்கும் புகழ் பெற்றுள்ளது. வெரெப்போ கிராமத்தின் உண்மையான அழகு அதன் கலாச்சாரத்திலும் வாழ்க்கை முறையிலும் ஒளிந்துள்ளது. இங்கு நூற்றாண்டுகள் பழமையான பழங்கு பாரம்பரியங்கள் இன்றும் உயிரோட்டமாக உள்ளன. புதிதாக வருபவர்கள் முதலில் கிராமப் பெரியவர்களின் அனுமதி பெற வேண்டும். இது அவர்களின் மரியாதையையும் ஒழுக்கத்தையும் காட்டுகிறது. பெண்கள் பாரம்பரிய வடிவங்களுடன் கூடிய துணிகளை கையால் நெய்கின்றனர். ஆண்கள் விவசாயம், காடு தொடர்பான பணிகளில் தங்கள் பொறுப்புகளை நிறைவேற்றுகின்றனர். அவர்களின் அன்றாட வாழ்க்கையில் இயற்கையுடனான ஒத்திசைவு, ஒற்றுமை ஆகியவை தெளிவாக தெரிகின்றன. இதுவே இந்த கிராமத்தை தனித்துவமாக்குகிறது. ஆண்டுக்கு ஒரு முறை பெண்டி விழா நடைபெறுகிறது. இது கிராமத்திற்கு மிக முக்கியமான நிகழ்வு. இந்த நேரத்தில் கிராமவாசிகள் தங்கள் முன்னோர்களை நினைவு கூர்ந்து பாரம்பரிய பாடல்களை பாடி, நடனங்களை ஆடி ஒன்றாக விழாவை கொண்டாடுகின்றனர். இந்த திருவிழா கிராமத்தின் ஒற்றுமையையும் பாரம்பரியங்களையும்
அடுத்த தலைமுறைகளுக்கு கடத்துவதன் மூலம் அவர்களின் வரலாற்றையும் அடையாளத்தையும் பாதுகாக்கிறது, எதிர்கால தலைமுறைகளுக்கு வழங்குகிறது. நண்பர்களே, வெரப்போ கிராமத்திற்கு சென்றால் நீங்கள் ஒரு தனித்துவமான எளிமையான உலகத்திற்குள் நுழைவீர்கள். இங்கு ஹோட்டல்கள், ஆடம்பர ரிசார்ட்டுகள் இல்லை. கிராமவாசிகளே உங்கள் விருந்தோம்பலை கவனித்துக் கொள்வர். இங்கு வரும் பயணிகள் உள்ளூர் குடும்பங்களுடன் அவர்களின் வீடுகளில் தங்குவர், அவர்களுடன் உணவு உண்ணுவர், அவர்களின் வாழ்க்கையில் ஒரு பகுதியாக மாறுவர். இது ஒரு பயணம் மட்டுமல்ல, வாழ்க்கையின் எளிமையையும் ஆத்மார்த்தமான உணர்வையும் ஆழமாக அனுபவிக்கும் ஒரு வாய்ப்பு. இந்த பயணத்தில் உள்ளூர் வழிகாட்டி இல்லாமல் வருவது சாத்தியமில்லை. அவர் அடர்ந்த காடுகள், உயரமான மலைப்பாதைகள் வழியாக உங்களை அழைத்துச் செல்வார். இந்த பாதையில் ஒவ்வொரு திருப்பத்திலும் தோன்றும் அற்புதமான காட்சிகள் உங்கள் களைப்பை மறையச் செய்யும். இங்கு மொபைல் நெட்வொர்க் இல்லை, இணையம் இல்லை. உங்கள் திரையிலிருந்து விலகி உங்களுடன் நீங்களே உரையாடி உங்கள் உள்ளார்ந்த குரலை கேட்க வேண்டுமெனில் வெரப்போ சரியான இடம். இங்கு உள்ள காற்று, பசுமை, கிராமவாசிகளின் ஆத்மார்த்தமான உபசரிப்பு உங்கள் வாழ்க்கையின் ஓட்டத்தை நிறுத்தி மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும். கிராமத்தில் மலையேறுதல், சுற்றியுள்ள பசுமை காடுகளில் நீண்ட நேரம் நடப்பது, கிராமவாசிகளுடன் அமர்ந்து அவர்களின் கதைகளை கேட்பது, அவர்களின் வாழ்க்கையில் சிறிது நேரம் செலவிடுவது, இவையெல்லாம் இந்த பயணத்தின் பகுதிகள். வெரப்போ ஒரு சுற்றுலாத் தலம் மட்டுமல்ல, வாழ்க்கையை மீண்டும் கற்றுக்கொள்ளவும் உள்ளார்ந்த மகிழ்ச்சியை கண்டறியவும் ஒரு அற்புதமான இடம். நண்பர்களே, இந்த நவீன உலகில் புதிய தொழில்நுட்பங்கள், வசதிகளில் மூழ்கி உண்மையான மகிழ்ச்சியிலிருந்து நாம் விலகி செல்கிறோம். ஆனால் வெரப்போ கிராமவாசிகள் இணையமில்லாமல், ஸ்மார்ட் போன் இல்லாமலும் புன்னகையுடன் மகிழ்ச்சியாக வாழ்கின்றனர். அவர்களுக்கு உண்மையான மகிழ்ச்சி இயற்கையுடன் இணைந்து வாழ்வதிலும் தங்கள் மக்களுடன் நேரம் செலவிடுவதிலும் உள்ளது. நாம் எப்போதும் பரபரப்பாக ஓடிக்கொண்டே இருக்கிறோம். ஆனால் வெரப்போவில் அவர்கள் எளிமையாக, அமைதியாக வாழ்கின்றனர். உண்மையான முன்னேற்றம் என்றால் வெறும் பொருள் செல்வத்தின் மிகுதியா, அல்லது மனதிற்கும் இதயத்திற்கும் மகிழ்ச்சியையும் அமைதியையும் தரும் இடத்தில் உள்ளதா? ஒருவேளை உண்மையான முன்னேற்றம் என்பது நம்முடன் நாமே இணைந்து நம் உள்ளார்ந்த குரலை கேட்கும் நிலையாக இருக்கலாம். வெரப்போ உங்களுக்காக காத்திருக்கிறது. இங்கு உள்ள காற்று, பசுமை, கிராமவாசிகளின் ஆத்மார்த்தமான உபசரிப்பு உங்கள் பார்வையை மாற்றிவிடும். உங்களை உள்ளிருந்து புத்துணர்ச்சியாகவும் உயிரோட்டமாகவும் ஆக்கிவிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்ய மறக்காதீர்கள். இது போன்ற அறியப்படாத, பார்க்கப்படாத இடங்களின் கதைகளையும் ரகசியங்களையும் தெரிந்து கொள்ள விரும்பினால் எங்கள் சேனலை இப்போதே சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள மணி சின்னத்தை ஆக்டிவேட் செய்யுங்கள். அப்போது எங்கள் வீடியோக்களை முதலில் ஒரு வீடியோவையும் தவறவிடாமல் பார்க்கலாம்.